Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ரிலேட்டிவோட கார்ல ஃப்ரண்ட் பக்கம் ஒரு டென்ட் சரிங்களா ரிவர்ஸ் எடுக்கும்போது தெரியாம கல் இருந்திருக்கு கவனிக்காம ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க டென்ட் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. இப்போ நான் இத பாக்கும்போது ஃபைபர் மெட்டீரியல் தான் சரிங்களா. இப்போ நான் இத என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு டென்ட் எடுத்து கொடுக்க போறேன். சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. எப்படி எடுக்கறேன் அப்படிங்கறத பாருங்க. ஹாட் வாட்டர் மெத்தட் தான் ட்ரை பண்ண போறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெண்ணி வந்து கண்டிப்பா கெட்டில்ல தான் போடணும் சரிங்களா. வீட்ல நல்லா வர்க் பண்ற கெட்டில ரெடியா வச்சுக்காங்க. ஒரு கெட்டில் வெண்ணி ஆன உடனே நீங்க ஒரு ஜக்ல வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு டக்குன்னு அடுத்தத வச்சிட்டு தான் அங்க போய் நீங்க கார்ல நம்ம டென்ட் எடுக்கிற இடத்துல ஊத்தணும் சரிங்களா. நான் அப்படி தான் பண்ணேன். அதே மாதிரி பிளான் பண்ணிக்காங்க. பிறகு அடுப்பு அந்த மாதிரி வேற எந்த விதத்துல ஹீட் பண்ணாலும் வேலைக்கு ஆகுது. எனக்கு கெட்டில வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க फ्रेंड्स. இந்த மெத்தடுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம் फ्रेंड्स. அதாவது வெண்ணி ஊத்தின உடனே இந்த ஃபைபர் வந்து ஒரிஜினல் இது வந்து வந்துடாது சரிங்களா. ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து அந்த மாறாது. நம்ம கொஞ்சம் எந்த அளவு மெல்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊத்திக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. நான் ஸ்டார்டிங்ல ஊத்துனேன் அது வந்து மாறல. திரும்ப நல்லா ஊத்த அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அது மாறிச்சு சரிங்களா. லைட்டா குளுன்னு மாறிச்சு. ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா. நீங்களே பாருங்க. அப்படி கொஞ்சம் பெரிய டென்ட்டுக்கு நீங்க தாராளமா ஜக்கா ஊத்தலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா. இங்க சில கை வந்து உள்ள இருந்து வர்ற மாதிரி வசதியா வச்சுக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் கார்ல வந்து பட்டன் வந்து சைடுல அழகா இருக்கு. அத பட்டனை எடுத்துட்டோனே நம்ம வந்து இந்த டூம் வந்து வெளிப்பக்கம் நம்ம கைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். கை வந்து உள்ள போய் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நொலிச்சு கொண்டு போய்க்கிட்டேன். அதுல உள்ள நீங்க ஏதாவது மேனுவலா ஏதாவது செட்டப் ஏதாவது வச்சிருந்தா மட்டும் பாத்துக்காங்க. அதுக்கு மேல ஊத்தி விட்டுறாங்க சரிங்களா. ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தா மட்டும் பாத்துக்காங்க. ஊத்த அழகா எல்லா டென்ட்டுமே கிளீனா வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க லாஸ்ட் பார்க்கும் போச்சுல இது எந்த டென்ட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா டென்ட் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன். நான் இதை வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தேன் சரிங்களா. உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி குயிக்காக புரியணுங்கிறதுக்காக வீடியோவை ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து போராடி தான் இந்த டென்ட்லாம் எடுத்தேன். அதனால ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. கொஞ்சம் வெண்ணி அதிகமாக ஊத்துற மாதிரி இருக்கும், அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க இந்த கையெல்லாம் எனக்கு உள்ளே போகவே இல்லை. கையெல்லாம் ரொம்ப சிராய்ப்பு மாதிரி பண்ணிட்டு ஒரு சில இடத்துலலாம் சரிங்களா. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஊற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் இது பார்த்தீங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டென்ட் கிளியர் ஆகுது பாருங்க. அப்படி எவ்வளோ அழகாக வெளியே வருது பார்த்தீங்களா. ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுங்களா சரிங்களா. சூப்பராக இருக்கு பாருங்க. லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படியே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறின பிறகு திரும்ப வந்து மாறாது சரிங்களா. இப்போ இந்த டென்ட் எடுத்த அளவு ஓரளவு கார் வந்து ஓகே சரிங்களா. இனி வந்து குட்டி டென்ட் எல்லாம் இருக்கு. குட்டி டென்ட் எல்லாம் சின்னதாக ட்ரை பண்ணேன். அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரிங்களா. ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா. அந்த இடம் தான் மோதி இருக்காங்க. அதில் வந்து வெஹிக்கிளோட அலைன்மெண்ட்டும் வந்து மீட் ஆகுது. அந்த ஸ்டீல் வந்து அது கூட வந்து சேரும் போச்சுல அது வந்து கொஞ்சம் கை உள்ளே போகலை. ரொம்ப எனக்கு கொஞ்சம் சாய்ப்பு சின்ன காயெல்லாம் கையில் ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்களா அந்த சின்ன இடம் தான் சரிங்களா. இந்த ஊற்றிட்டு இருக்க இடம் வந்து இப்போ இந்த இடத்த எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓரளவு மற்ற எல்லாமே கிளியர் ஆகிட்டு சரிங்களா. ஏன்னா இதுவும் விட்டால் அது வந்து அசிங்கமாக இருக்கும் காரில் சரிங்களா. அதனால் இதுக்கு தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்களா ஓரளவு வெண்ணி நல்லா ஊற்ற அது வந்து அதோட ஸ்டேஜ் வந்து மாற ஆரம்பிச்சிட்டு சரிங்களா. கை வந்து போகவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு விரல் தான் போச்சு. இப்போ நீங்கள் லைட்டாக பார்த்துக்கலாம். அந்த ஒரு பீம் இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. டக்குன்னு பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டேன் சரிங்களா. ஓகே எல்லாமே கிளியர் ஆகிட்டு கார் வந்து ஆக்சுவல் நியூ கண்டிஷனுக்கு வந்துட்டு சரிங்களா. இப்போ வந்து எங்கேயோ மோதி இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக மட்டும் லைட்டாக அந்த ஒரு சின்ன சிராய்வு மட்டும் தெரியுது. டென்ட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ வந்து கார் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 வியூவையும் காமிக்கிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க வியூ இருக்குது. லாஸ்ட் வந்து ஜென்ரலாக ஒரு வீடியோ இருக்குது சரிங்களா. 2 பக்கமும் லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது ரைட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்களா. லெஃப்ட் எப்படி இருக்குது ரைட் எப்படி இருக்குது செமையாக இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்களா. எப்படி டென்ட் அடிபட்டு பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது முன்னாடி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஒரு இன்ஜினியராக ட்ரை பண்ண முடியல கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் ஆதரவு தருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஜினியர் மளிகை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.